Hello friends, welcome to Aasathal Samayal. இன்னைக்கு Aasathal Samayalல நூடுல்ஸ் வச்சு ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இதுல ஆட் பண்ணி பண்றதனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இத வந்து ஒரு சாஸோட நீங்க சர்வ் பண்ணீங்கனா குட்டீஸ்லாம் கண்டிப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுங்கத நம்ம பார்த்திடலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் பால்ஸ் செய்யிறதுக்கு நான் இங்க வந்து 1 கப் அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்து வேக வச்சு தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சு வச்சிருக்கேன். நீங்க எந்த நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இத ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத வந்து நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததுல வந்து 1 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண கேபேஜ் சேர்க்கிறேன். நான் இன்கிரிடியன்ட்ஸ் பேர் வந்து ஹிந்தியிலே சொல்லிட்டே வரேன் உங்களுக்கு. கேபேஜ் வந்து பத்தா கோபி. அடுத்தது இதில் துருவின கேரட் வந்து ஒன்று சேர்க்குறேன். கேரட்க்கு வந்து காஜர். காய்கறி எல்லாம் உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு வெங்காய பொடியாக கட் பண்ணது இதையும் சேர்த்துறேன். வெங்காயத்துக்கு பியாஸ். அடுத்தது ஒரு பாதி குடமிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துறேன். குடமிளகாய்க்கு ஷிம்லா மிர்ச்சி. இதோட கொஞ்சம் போல கொத்தமல்லி சேர்க்குறேன். கொத்தமல்லிக்கு தனியா பத்தா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் நம்ம. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உப்புக்கு வந்து நமக். இப்போ இதோட ஒரு பேக்கெட் இந்த நூடுல்ஸ்லேயே ஒரு மசாலா பேக்கெட் இருக்கும் இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். அப்படியே உங்களுக்கு வேணும்னா கூட கூட ஒரு 1/2 பேக்கெட் சேர்த்துக்கலாம் நீங்கள். அதோட காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவுக்கு வந்து பேசன். இப்போ இதோட கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவுக்கு வந்து சாவல் கா ஆட்டா. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த நூடுல்ஸில் இருந்த தண்ணி மட்டும்தான். இது இப்போ நம்ம அப்படியே வச்சிடலாம். அடுத்தது ஒரு பவுலில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மைதா பேட்டரை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த நூடுல் மிக்சர் எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நம்ம நீங்கள் எந்த சைஸ் விரும்புகிறீங்களோ அந்த சைஸில் எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மைதா பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு பிளேட்டில் நான் நூடுல்ஸை வந்து அப்படியே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ப்ளெயின் நூடுல்ஸை எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம டிப் பண்ணது இந்த இது வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் இதை நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கையில் உருட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எல்லா பால்ஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இதை நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ கேஸில் ஒரு கடாயில் ஏற்கனவே எண்ணெயை நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பால்ஸை இதில் சேர்த்துடலாம். கேஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வெந்தவொடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். போட்டுடலாமா? இப்போ இதை வந்து எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் நல்லா ஈவனாக வேகும்.
நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ இது எல்லா பக்கமும் வெந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ஆயிலும் அப்சர்வ் பண்ணாது. நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான நூடுல்ஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு சாஸோட கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸில் கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ராஜி.